2010 வந்துட்டு ஒரு ஐபிஎல் பார்த்தேன். அந்த ஐபிஎல்லில் வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் வின் பண்ணேன். தோனி ஃபினிஷ் ஆஃப் ஹிஸ் ஸ்டைலுன்ட்டு ரவி சாஸ்திரி சொல்கிறாரு. அப்படி இப்படின்னு பார்த்து கடைசியில் இந்தியா ஜெயிச்சிருச்சு. எனக்கு வந்துட்டு இப்போ விராட் கோலி ரொம்ப பிடிக்கும். அது எதுக்குன்னா சச்சினை பிடிக்காது அப்படிங்கிறனால தான். ஸோ அதுக்கப்புறம் 2015 வேர்ல்டு கப் வருது. நம்ம தான் வித்தியாசமாக புலத்து போகிறாச்சே. ஸோ நான் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்தியா தோற்றதை கூட எனக்கு பெருசாக வலிக்கல நண்பர்களே. ஏன்னா பார்த்துக்கிட்டு இருக்கேன், விக்கெட்டு போகுது, அவ்வளோதான், அவுட்டு முடிஞ்சு போச்சு, வாங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தோனி அழுதாருலாம் ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு பெருசாக அது அஃபெக்ட் ஆகலை. சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் தான் நண்பர்களே அந்த வருஷம் செமிஃபைனலில் அப்சல்யூட் சினிமா. ஃபஸ்ட்டு இவனுங்க வந்துட்டு போட்டு போடான்னு பொழந்து வச்சுருப்பானுங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ஏவிடிஎல்எஸ் போட்டு மரணாட்டி அடிச்சிருப்பான், செஞ்சுரி போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த செமிஃபைனல்ஸில். அந்த டைமில் மழை வந்துடும் திடீர்னு. என்னடா இது மழை வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்லிப்பு இதுவார், ஏபிடி வில்லியர்ஸ் ஸ்லோ டவுன் ஆவார், டேவிட் மில்லர் போட்டு பொழப்பான். செம்மையாக இருக்கும். எனக்கு ரன்ஸ் வந்துட்டு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, அடிச்சு வச்சிட்டாரு. இது எனக்கு அப்போ வந்துட்டு நான் இப்போ 9th படிச்சுக்கிட்டு இருந்தேன். 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம்ங்கிறனால எங்கள் ஸ்கூல் சென்ட்ரு. ஸோ வந்துட்டு மதியம் தான் எங்கள் ஸ்கூல் வர சொன்னாங்க அந்த டைமில். ஸோ நான் காலையில் இதெல்லாம் பார்த்துட்டு மதியம் வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டேன். கப்பு நம்மளுக்கு தான், எழுதி வைங்கடாங்கிற சந்தோஷத்தில் நான் போகிறேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா இன்னும் 2 run வேணுங்கிற நேரத்தில் இவன் 6 அடிக்கிறான். அவன் பேர் என்னமோ ஒரு எலியாட்டே என்னமோ ஒரு நியூசிலாந்துக்காரன். வீட்டுக்கு வந்து அப்போ தான் டிவி ஆன் பண்ணுறான். அப்போ தான் இது நடக்குது. எனக்குன்னா கண்ணில் தாரையாக தண்ணி வருது நண்பர்களே. எனக்கு மேலே அங்கே ஏபிடி வில்லியர்ஸ் அழுகுறான், ஊரே அழுகுது. எனக்குன்னா மனசே வலி எடுத்துக்கிச்சு. அன்னைக்கு இந்த நியூசிலாந்தை வெறுத்த நண்பர்களே. நீங்கள் கெயின் வில்லியம்சனை எடுத்துகிட்டு வாங்க, சிவசாமி எவனா எடுத்துகிட்டு வாங்க, எனக்கு அந்த டீம் மேலே பாவமே வராது. 2019 அவனுங்க அவுட் ஆனப்பெல்லாம் சாவுங்கடான் இருந்துச்சு. அவ்வளோ வந்துட்டு எனக்கு வன்மம் இறங்கிருச்சு அந்த டீம் மேலே. 2015 அப்புறம் என்ன வருஷம் வந்துட்டு ஒரு இது நடக்கும். இதில் 2017 19 நினச்சா தான் எனக்கு இப்போ வரைக்கும் சிரிப்பாக இருக்கும் நண்பர்களே. 17 வந்துட்டு ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸ்க்கும் மும்பைக்கும் இருக்கும். எனக்கு தான் பெருசாக இந்த 2 டீமே பிடிக்காது. அது அது கிட்டத்தட்ட சென்னை ஈக்குவலன்ட்டு தானே. ஸோ எனக்கு இந்த 2 டீமே பிடிக்காது. எவன் ஜெயிச்சா என்னன்னு பார்த்துட்ருப்பேன். 1 runல போய் தோற்றுருப்பானுங்க மும்பை கிட்ட. எனக்கு சிரிப்பாக வரும். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இதே மாதிரி தான் 2019 நடக்கும். பிடிச்சிட்டு நல்லா ஆடிக்கிட்டு இருப்பானுங்க. கடைசி நேரத்தில் வந்துட்டு இவர் ஷேன் வாட்சன்னா உசுரை கொடுத்து ஆடிட்டு இருப்பார். இவனுங்கன்றானா கடைசி நேரத்தில் மலிங்கா பால் அவுட் ஆயிடுவானுங்க. ரிவ்யூவும் போயிருக்கும். அவ்வளோதான், புட்டுக்குச்சு. சரியான சிரிப்பாக இருக்கும். அதில் ஒரு பையன் கூட அழுவான். எனக்கு அந்த வீடியோ இப்போ பார்த்தாலும் உழுந்து சிரிப்பேன். ஸோ இது மாதிரி இருந்தது 2019 ஐபிஎல். இப்போ நான் சிரிச்சினே சொல்கிறேன்ல, இந்த சிரிப்பை அப்படியே ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு வார்த்தை தான் இருக்குது. 2019 வேர்ல்டு கப் செமிஸ் மனசே வலிக்குது நண்பர்களே. நான் வந்துட்டு மனம் திருந்தி இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன். என்னடா இது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஜெயிச்சுக்கிட்டே வரானுங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே ஐ திங்க் ஸோ ஷிகர் தவானுக்கு இன்ஜுரி ஆயிரும். அதனால் ஷிகர் தவான் இல்லாமல் தான் ஆடுவாங்க. போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு மேட்ச் செஞ்சுரி போட்டுருவோம் ஷிகர் தவான். அதோட இன்ஜுரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரமாட்டார். அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும் மேட்ச்சு. எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்டே போவானுங்க. ரோஹித் சர்மான்றானா செஞ்சுரியாக போட்டு பொழந்து எடுத்துருப்பார். அவ்வளோதான், கப்பு நம்மள் தாங்கிற மோடில் தான் செமிஸ்குள்ளேயே போனானுங்க. இந்த போன நியூஸ்லேருந்து மறுபடியும் வந்தது நண்பர்களே. எனக்கு வந்துட்டு சரியான கடுப்பாகி போச்சு. நான் அந்த மேட்ச் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு இவனுக்கு பேட்டிங் பண்ணி முடிச்சிட்டானுங்க. மழை பெஞ்சிருச்சு. மறுநாளுக்கு போஸ்ட்போன் பண்ணானுங்க. மறுநாள் எனக்கு லீவாக என்னன்னு தெரியல. நான் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தேன் செகண்ட் இன்னிங்ஸை. மழை வருது, அப்படி இப்படி. அப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தா ரோஹித் சர்மா 1 runல, கேஎல் ராகுல் 1 runல, விராட் கோலி 1 runல, இப்படி பொடக்குன்னு அவுட் ஆகிட்டே இருக்கிறானுங்க. ரிஷப் பந்த் இறங்கினா நல்லா தான் ஆடிக்கிட்டு இருந்தான். ஒரு ஓவர் ஃபுல்லாக 5 பாலும் டாட்டாக இருந்தது. 4வது பால் இழுத்து அடிச்சிட்டான். அது அவுட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் ஜடேஜாவும் தோனியும் தான் இருந்தாங்க. தோனி பொறுமையாக ஆடிக்கிட்டு இருந்தார். ஜடேஜா பின்னிக்கிட்டு இருந்தாப்புல. அவ்வளோதான், எப்படியாவது ஜெயிச்சிருவோம் அப்படின்னு பார்க்குற நேரத்தில் ஜடேஜா அவுட் ஆயிடுவார். சரி, தோனி கையில் தான் மேட்ச்சுன்னு தோனியை பார்க்குறப்போ அவர் அடிப்பார். போட்டேன்னு 2 6. வா, அவ்வளோதான்டா, தோனி இறங்கிட்டான்டா, பொழந்து கட்டுறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இப்போ வரைக்கும் தோனி மேலே ஒரு வன்மம் இருக்குது நண்பர்களே. இது ஒரு அண்டர் ரேட்டட். யாருமே இதை பற்றி யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. அது வந்துட்டு கிட்டத்தட்ட 2 ஓவர் இன்னும் மிச்சம் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. 2 run ஓடி இருப்பான். 1 run ஓடிட்டு
ஒரு பாலோ 2 பாலோ புவனேஸ்வர் குமார் ஒன்றும் அவ்வளோ மோசமான பேட்ஸ்மேன் கிடையாது, தடுத்தாச்சு நிறுத்திடுவாப்புல, விக்கெட்லாம் போகாது. அவனை நம்பி ஒரு வாரம் கொடுத்துருக்கலாம்ல. அவர் அட்லின் ரஷ்டில் 2வது ரன் ஓடி ரன் அவுட் ஆகி நான் இன்னும் அதுலேருந்து ரெக்கவரே ஆகலை நண்பர்களே. நான் அதோடு வந்துட்டு போங்கடா நீங்களும் உங்கள் கிரிக்கெட்டும் அப்படின்னு எடுத்து வைக்கலான்னு பார்த்தா, ஆனால் ஃபைனல்ஸ் மட்டும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. சூப்பர் ஓவரே ட்ராவாக இன்னொரு சூப்பர் ஓவர் வச்சு பவுண்ட்ரி கணக்கில் போய் இங்கிலாந்து கப் அடிச்சுது. எல்லோரும் வந்துட்டு பாவம் நியூசிலாந்து அன்ஃபேர்ன்ட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு சாகுடா அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தை கட்டிகிட்டு இருந்தேன் நண்பர்களே. அந்த வருஷத்தோட சாட்டிஸ்ஃபைங் நியூசிலாந்து ஃபாலுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் இந்த நியூசிலாந்து வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவோட கனவுல மணலள்ளி போட்டான் நண்பர்களே. நாசமா போயிருவீங்கடா. என்ன தம்பி நல்லா ஓடிட்டு கடை போய் என்ன தம்பி. சரி அதை விடுங்க, அந்த அவனை பற்றியே ஃபுல்லாக எதுக்கு பேசிக்கிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு 2023 வேர்ல்டு கப்பு, அது ஒரு தனி கதை. சரி அதை விடுங்க, அதை பற்றி பேச வேணாம். ஏண்டா அப்படியாடா அடிப்பேன் ரோஹித் சர்மா இத்து போனவனே, உன்னைத்தான் கேட்குறேன். வேணாம் நண்பர்களே, நான் ஒருமையில் பேச விரும்பலை. எனக்கு சரியான ஆத்திரம், நல்லா தானே அடிச்சிட்டு இருந்தேன், ஏன் அப்படி பண்ணேன்? சரி விடுங்க. சரி இவன் தான் அப்படி பண்ணான்னு பார்த்தா விராட் கோலி. போடா வன்மத்தை கக்கா வைக்காதீங்கடா, போடா. சரி அந்த வேர்ல்டு கப்புங்கிற ஒரு துர்சம்பவத்தை விடுங்க. 2023 கமின்ஸ் மம்ஸ் பண்ணாமல் பாருங்க ஒரு அதிரடி. ஐயோ சரி அவனை விடுங்க. 2023 ஐபிஎல் எனக்கு என்ன தான் சிஎஸ்கே பிடிக்காதுன்னு இருந்தாலும் தோனி ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படின்னு சொன்னதுக்காக நான் பஞ்சாபே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சிஎஸ்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அழகாக போச்சு மேட்ச்சு. அதே மாதிரி தான் ஒரு நாள் ரெயின் ஆச்சு, மறுநாளுக்கு போஸ்ட்போன் பண்ணாங்க, ரெயின் போகுது, மறுபடியும் ரெயின் வருது, அப்புறம் 12:45 ரீசியூம்னு சொன்னாங்க. சரி நான் ஆசையாக பார்த்தேன் எப்படியாவது ஜெயிச்சிருவாங்களான்ட்டு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா திடீர்னு கடைசி 2 பாலில் 10 ரன்னு தேவைப்படும், 6 4ன்னு போட்டு ஜடேஜா முடிச்சுட்டு தோனி எந்திரிக்கவே மாட்டாப்புல, இப்படியே தான் உட்காந்துருப்பாப்புல. அதுக்கப்புறம் ஜடேஜா வந்ததும் தோனி ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு அவ்வளோ, அதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் இந்த பஞ்சாப் மேட்ச்சில் போட்டு போடன்னு பொழந்துட்டு அதுக்கப்புறம் போவாப்புல. நான் அவ்வளோ இதுவாக இருந்துச்சு, ஒரு நல்ல சென்ட் ஆஃபாக இருந்துச்சு நண்பர்களே தோனிக்கு. ஏனோ தெரில, அவர் திருப்பியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ 2026 ஐபிஎல்லில் வேறு விளையாடுறாராம். ஃபஸ்ட்டு வந்துட்டு தோனிங்கிறவங்கன்னா போய் தொலையாங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த கன்னிஸ் இன்னுமே ஃபாலோ பண்ணிவிட்டு தோனின்னு வைங்க. பட் அது இந்த வருஷமே கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆச்சு, டிக்கெட் சேல்ஸ்லாம் ரொம்ப அடி வாங்குச்சு. ஸ்டில் இதுதான் நண்பர்களே என்னோட கிரிக்கெட் வரலாறு. கிட்டத்தட்ட பெரும்பாலான ஆட்களோட கிரிக்கெட் வந்துட்டு அவங்க அப்பாட்லேருந்தோ இல்லை வீட்டிலேருந்தோ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். எனக்கும் அப்படி தான் எங்கள் மாமாலேருந்தா ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ இங்கே வந்து நிற்கிது. எனக்கு இந்த 2019 வேர்ல்டு கப் லாஸ்க்கு அப்புறமே கிரிக்கெட் மேலே இருந்த ஒரு என்ன சொல்கிறது மனசே வலி எடுத்துக்கிச்சு. ஏன்டா இதில் வேறு அவன் 2019 வேர்ல்டு கப் ஃபைனலில் வந்துட்டு அவன் பேர் என்ன, எவனோ ஒருத்தன் கப்திலும் எவனோ ஒருத்தன் வந்துட்டு டோன்ட் சூஸ் ஸ்போர்ட்ஸு, பேக் பண்ணுங்கள், ஃபேட்டாகி என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் நியூசிலாந்துக்காரன் தான் போஸ்ட் பண்ணியிருப்பான். எனக்கு அதை பார்த்ததுலேருந்து போங்கடா ஸ்போர்ட்ஸில் இன்வால்வே ஆகக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நான் அதுக்கப்புறம் எந்த கிரிக்கெட்டும் பெருசாக நான் ஃபாலோ பண்ணிக்கல. வெறும் டோர்னமெண்ட்ஸ் பார்ப்பேன், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஐபிஎல் பார்ப்பேன், வேறு எதுவும் பெருசாக நான் பார்க்கறதில்ல நண்பர்களே. இப்போ என்றான்னு சும்மா கிரிக்கெட்டு பார்த்தா கந்தரகோலமாக இருக்குது நண்பர்களே. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐ டோன்ட் வாண்ட் டு ஈவன் கமெண்ட் ஆன் இட். எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப பிசிசிஐ நான் இது எதுவும் சொல்லலை. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு எனி ட்ரபிள். அதான் நண்பர்களே ரொம்ப மட்டமாக போகுது, இன்ட்ரெஸ்டாகவும் இல்லை. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல நண்பர்களே. இப்படி தான் போயிட்டுருக்கு கிரிக்கெட் இப்போது. நீங்களும் இதே மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட்ஸ் இட். திஸ் இஸ் ஹவ் கிரிக்கெட் என்டர்ட் அண்ட் ஸ்டில் லிவிங் இன் மை லைஃப். கிட்டத்தட்ட ஊசலாடிட்டுருக்கு. இந்த ஐபிஎல்னால தான் கொஞ்சம் இருக்குது. எல்லோரும் வந்துட்டு தோனி ரிட்டையர் ஆகிட்டா ஐபிஎல் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் பஞ்சாப்காக பார்ப்பேன்டா, என்ன வேணால் பண்ணுங்கடா, நான் பஞ்சாப்காக பார்ப்பேன். தேங்க்யூ நண்பர்களே. ஹாவ் அ ஹாப்பி வீக் அஹெட்.